இப்போ ஓகே. ஆரம்பத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபுல் வீடியோ இதில் இருக்குல்ல யூடியூப்பில். ஓகே, ஆரம்பத்தில் வந்து நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்லாம் அதிகமாக பண்ணீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மிஸ்டேக்ஸ்? கியர் குறைக்கும் போது ரொம்ப தப்பு பண்ணுவேன். ஸ்ட்ரெயிட்டாக கிளச்சுக்கே கால் போகாது. பைக் வரும்போதும் 2 சைட்லும் பைக் மிரரே பார்க்க மாட்டேன். வண்டி போனதுக்கப்புறம் தான் இங்கே ஓரமாக உரசிட்டு வருது அப்படிங்கிறதே தெரியும். சரி. அப்புறம் யூ டர்ன் கரெக்டாக வராது. ஃபுல்லாக 2 இது எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. ஹேண்டிலிங் கரெக்டாக வராது. அதெல்லாம் ஃபஸ்ட்டு வராது. அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டீங்க. சரி. எதெல்லாம் கற்றுக்கிட்டு முடிஞ்சிட்டு நீங்கள் வண்டி எடுக்கும்போது சின்ன பயம் ஏதாவது இருந்திருக்கும்ல? இப்போ நீங்கள் இப்போ உங்கள் வீடியோ யூடியூப்பில் இருக்குது, அதில் மிஸ்டேக் இருந்திருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். பட்டு எதை நீங்கள் வந்து மிஸ்டேக் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பீங்க? அதாவது இங்கே போனால் இதில் மிஸ்டேக் ஆகிடுமோ அப்படின்ட்டு கொஞ்சம் பயந்து பண்ணியிருப்பீங்களே, அது எது உங்கள் மனசில் இருந்து தான் சொல்லுங்கள். பைக் பக்கத்தில் வரும்போது மட்டும் பயந்துருவோம், எதுவுமே பண்ண முடியாது. அந்த டைமில் நான் வந்து ஒரு டெக்னிக்கல் ஒன்று யூஸ் பண்ண சொன்னேன். நீங்கள் போயிட்டே இருக்கும்போது 2 பக்கம் வண்டி வருதுன்னா எதை மட்டும் லைட்டாக டச் பண்ணுங்க அப்படின்னு. பிரேக்கை மட்டும் லைட்டாக டச் பண்ணிங்கன்னா அந்த டச் பண்ணும்போது எதை பார்க்கணும்? சைடு பார்த்தா சரியாக வரும், சைடு பார்த்தா ரோடு கிராஸாக போயிடும் அப்படின்னு நேராக பார்க்கணும். அந்த பாயிண்ட் தான் மெயின். நிறைய பேர் அந்த ரெண்டு வண்டி வரும்போது ஒரு வண்டியை பார்த்துட்டு பிரேக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ இன்னொரு வண்டி உள்ளே போகும்போது நமக்கு ஸ்டீரிங் வந்து விட்டுறோம். அப்போ பிரேக் பண்ணும்போது நம்ம இடத்துல நம்ம இருக்கிறோம், நம்ம தான் பிரேக் பண்ணுறோம். அப்படிங்கும்போது நம்ம நேராக பார்த்தா போதும். நேராக பார்த்தா 2 வண்டியும் போகிறது நம்ம கண்ணுக்கு சைடு வழியாக தெரிய ஆரம்பிக்கும். எப்படி தெரியும்னா அந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஓட்டும்போது நேர் பகுதி பார்க்கும்போது சைடில் யாராவது கொடி அசைச்சு போனாலும் ஒரு பார்வை உங்களுக்கு சைடில் தெரியும். அது குதிரைக்கு மட்டும்தான் தெரியாது. ஏன் தெரியாது? குதிரைக்கு வந்து சைடு லாக் பண்ணியிருப்பாங்க, அப்போ தெரியாது. மனிதர்களுக்கு பொறுத்தவரை நீங்கள் நேர் பார்வை போயிட்டு நடந்துட்டு போனால் கூட சைடில் ஒரு வண்டி நம்மளை கிராஸ் ஆனால் கூட தெரியும். அந்த கிராசிங் தான் நம்ம டிரைவிங்கில் பார்க்கணும் எப்போவுமே. சரிங்களா? இப்போ மற்றபடி எல்லாம் ஓகே. சரி, ஓகே.